ஹலோ சீனியர், நம்ம ஆஃபீஸில் டீம் ஓட்டிங்க கேள்விப்பட்டேன். நம்ம ஆஃபீஸ் டீம் அவுட்டிங்கா சொல்கிறேன் கேளு. 2 days பிஃபோராகவே டிஷர்ட்டுக்கு கணக்கு எடுப்பாங்க. அதுக்கு காசு நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? என்ன கலர் டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்க கலரை சஜெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம பசங்களும் பரவாயில்ல நம்ம கேட்டதை வாங்கி தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன கலர் வேணாலும் போடுவானுங்க. ஆனால் அவங்க சாய்ஸ் ஒரே ஒரு கலராக தான் இருக்கும். என்னவா இருக்கும்? என்ன கலர் சீனியர்? நீ நினைக்கிற மாதிரி நம்ம நினச்ச கலர்லாம் வாங்கி தர மாட்டாங்கடா. அது ஒரே கலர், Black கலர். ஓகேவா? நம்ம டீம் அவுட் போகிற முன்னாடி ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு வரலாம், எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் போட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டெரக்டாக நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போட்டணும்னு சொல்லிட்டு அந்த Black டிஷர்ட்டு தான் கொடுப்பாங்க. இதையே நம்பிட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை நம்ம டீமை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த Black ட்ரெஸ் தான் போட்டும் போவோம். காலையில் 6 மணிக்கு உனக்கு கால் வரும், பஸ்ஸு வந்துடுச்சு எல்லோரும் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்கன்னு. நம்மளும் அதை நம்பி பரவாயில்ல சீக்கிரம் பஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்போம். ஆனால் அங்கே பஸ்ஸு வந்து இருக்காது. பஸ்ஸு 8 மணிக்கு தான் வரும். சரி ஓகே அதையும் பொறுத்துட்டு பஸ்ஸில் ஏறுவோம். ஏறணுன்னே ஒருத்தன் கேட்பான், பாட்டு இன்னும் போடலையா அப்படின்னு. சரி ஓகே பாட்டை போடுவாங்க. போட்டவொடனே எல்லோரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் டான்ஸ் ஆடவே மாட்டான் லாஸ்ட் வரைக்கும். சரி ஓகே அதில் 2 பசங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க. வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு டான்ஸ் ஆடுவானுங்க. இதில் மேனேஜர் கூட டான்ஸ் ஆடணும். அவர் காக்கா வலிப்பு வந்ததை விட கேவலமாக ஒரு டான்ஸ் பண்ணுவார். அதையும் சகிச்சுக்கிட்டு அது கையெல்லாம் தட்டணும். தட்டினாதான் அவர் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பண்ணுவார். நல்லானா நல்லா டான்ஸ் ஆட மாட்டார். நம்மளை சாவடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொறுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். நம்ம இறங்க வேண்டிய இடமும் வரும், இறங்கவும் செய்யும். எல்லாம் வாங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுப்பானுங்க. எடுத்துகிட்டு உள்ளே போவானுங்க. போனதுக்கப்புறம் வெல்கம் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சு செய்வானுங்க பாரு. அந்த ஆஃபீஸே அவங்க நம்பி தான் இருக்கேன்னு அவ்வளோ நேரமாக பேசுவாங்க. இவனுக்கு எப்படா முடிப்பான்னு நினச்சே நம்மளுக்கு கால் வலி தான் மிஞ்சம். ஒரு வழியாக முடிப்பானுங்க. இதில் வந்த 4 ஜோடியில் 2 ஜோடி எங்கன்னா போயிடும். எங்கே போனே தெரியாது. பாதி பேர் விளையாட போயிடுவானுங்க, பாதி பேர் ஸ்டெண்ட் பண்ண போயிடுவானுங்க. எல்லாம் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அசம்பிள் ஆகும். லஞ்ச் அப்போ தானே தம்பி ட்விஸ்டே இருக்குது. உன்னை எப்பயுமே சாப்பிட்டியான்னு கேட்காத மேனேஜரை கூட நீ சாப்பிட்டியான்னு கேட்பானுங்க. கேட்டால் ஊட்டி கூட விடுவானுங்க. ஏன்னா ஃபுல் பதில் இருப்பானுங்க எல்லோரும். ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பானுங்க பாரு. அங்கே தாண்டா தம்பி பெரிய ட்விஸ்டே இருக்குது. இல்லாத கிரிஞ்சு ஃபுல்லாக நீ அங்கே தான் பார்க்கலாம். எல்லாமே கிரிஞ்சாக பேசுவானுங்க, எல்லாமே கிரிஞ்சு காமெடியாக பேசுவானுங்க. இதில் சொம்படி தட்டுற ஒரு குரூப் இருக்கும். ஒருத்தவங்க இது அகேன்ஸ்டாக ரகடாக சுற்றின்னு இருப்பான். இவனுங்க எல்லாரையும் சமாளித்து முடித்து ஒரு வழியாக நம்ம பேக்கப் பண்ணுற டைம் வரும். அப்போ ஓடி போச்சு பார்த்தா 2 ஜோடி. அது கரெக்டாக டைம் வந்து தான் தம்பி. ஆனால் எங்கே போய் என்ன பண்ணான்னு தெரியாது நமக்கு. எல்லோரும் பஸ்ஸில் ஏறின உடனே திரும்பவும் ஒருத்தன் கேட்பான் சாங்கு. ஆனால் அவன் லாஸ்ட் வரைக்கும் ஆட மாட்டான்டா. இருந்து எல்லா டயர்டுக்கும் எல்லோரும் ஆடுவானே. ஆனால் சொன்னான் பார்த்தியா, அவன் மட்டும் ஆடவே மாட்டானா. நம்ம இந்த குரூப்பில் எல்லோரும் டான்ஸ் ஆடி லாஸ்ட்டாக எங்கே இறங்குனே தெரியாமல் போயிட்டு இறங்குவானுங்க, ரூமுக்கு போவானுங்களா தம்பி. ஆனால் நம்ம ஆஃபீஸ் டீம் அவுட்டிங். ஓகே சீனியர். ஆடா பிக்காளி பயலே, 1/2 மணி நேரம் கதையாக சொன்னிருக்கு. ஓகே அவன் இவனுக்கு ஓகே.